வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம்ல லிங்க் குடுத்துருக்கேன். இதுலயே வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுக்குறேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். புதுசா இருந்தீங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம். பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதைய ஒவ்வொரு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 60, 70% இதுலயே நீங்க கத்துக்க முடியும். அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. அதே வந்து ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுவே போதுமானது உங்களுக்கு. பிராக்டிஸ் மட்டும் தான் அதில கை கொடுக்கும். இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டோம். வேற எந்த கால்குலேஷனும் கிடையாதுங்க. ஒன்லி சார்ட்ட மட்டும் பிளைண்டா நம்ம ரீட் பண்ண போறோம். சரிங்களா? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா, நம்ம சேனலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பை ட்ரெண்ட்ல போய் செட் ஆகி நின்னுட்டுருந்தா. கரெக்ட்டுங்களா? இந்த ஹைக்கு மேல பாடி க்ளோஸ் வச்சுட்டா, ஒரு பை ட்ரெண்ட்ல போய் செட் ஆகி நின்னுட்டுருந்தா. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கா, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி, அப்படியே கீழ கொண்டு வந்துட்டா. இங்க பாருங்க இதையே உடைச்சுட்டு, கீழ பிரேக் பண்ணி, கீழ பாடிங்களோட க்ளோஸ் பண்ணிட்டா. அகைன் செல் ட்ரெண்டுக்கு ரன் ஆயிட்டு இருக்கான். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னா, 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எப்படி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் உழுந்திருக்கு. உழுந்தோனே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து இங்க உழுந்து மறுபடியும் மேல திருப்பி போனவ, அது அப்படியே கீழயே வந்திருக்கா. கவனிச்சு பாருங்க. எங்கேயுமே வந்து அந்த ஹைய கட் பண்றதுக்கே போகல அவ. அதாவது மார்க்கெட் இங்க வந்து இவ்வளோ தூரம் மேல வந்திருக்கா. வந்துட்டு கீழ வந்தது மறுபடியும் மேல. கீழ வந்துட்டு மறுபடியும் மேல. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹையும் கூட அவன் கட் பண்ணல. ஹையவே கட் பண்ணாம, லோ மட்டுமே கட் பண்ணிட்டு வந்திருக்கான். சரிங்களா? அப்ப வந்து கன்டினியூட்டியா காலையில செல்லுக்கு போயிருந்தா, கடைசி நிமிஷத்து வரைக்கும் இந்த மார்க்கெட் செல்லுல தான் முடிஞ்சிருக்குது. ஆனா லோ பாருங்க, எகைன் ஒவ்வொரு பக்கமா லோவ உடைச்சுட்டே, உடைச்சுட்டே வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த லோ உடைக்கிறான், அடுத்த லோ உடைக்கிறான், அதுக்கு அடுத்து லோ உடைக்கிறான். பாருங்க கன்டினியூவா அவன் லோ உடைச்சுட்டு தான் வந்திருக்கான். மார்க்கெட்ல வந்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் லோ உடைச்சுட்டே தான் வந்திருக்கான். ஹைய உடைக்கவே முடியல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கான். பாரு இது ஹையா வச்சுட்டு நீங்க லைன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆக்சுவலா பாடியும் கூட க்ளோஸ் பண்ணல. அதே கட்டத்தில வந்து முடிச்சிருக்கிறான். இந்த இந்த ஹை அப்படி வச்சுட்டீங்கன்னா, இதுவரைக்கும் டச் பண்ணிட்டு வந்தவன் அகைன் கீழயே வந்திருக்கான். மார்க்கெட்டு மேல போறக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கல. காலையில எடுத்திருந்தீங்கன்னா, 23,100 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இங்க செல்லுக்கு போயிருந்தா, கடைசி வரைக்கும் 22,800 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் வந்து கன்டினியூவா கீழ தான் வந்திருக்கான். காலையிலிருந்து மார்க்கெட் முடிவு வரைக்கும் கீழ தான். திரும்பக்கூடிய சிச்சுவேஷன் எங்கேயுமே குடுக்கல அவ. கவனிச்சு பாருங்க. நேத்தும் கூட ஒரு சமயம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பை ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்து செல் ட்ரெண்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தான். இங்க பாருங்க நேத்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல போன மார்க்கெட்டு ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி செல் ட்ரெண்டுக்கு குடுத்துட்டு தான் இருந்திருக்கான். கரெக்ட்டுங்களா? ட்ரெண்ட் மாறி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட குடுக்கல. அப்படியே கீழயே கொண்டு வந்திருக்கான். கரெக்ட்டா இந்த மாரி இது தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன விஷயங்கள பார்த்து பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணாவே போதுமானது. இதுக்கு எதுக்கு இண்டிகேட்டரு? நல்லா ட்ரெண்டையுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். இதில போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சுங்களா? இதுக்கு தேவையெல்லாம் போய் இண்டிகேட்டர் அதைய வச்சு, இதைய வச்சு கால்குலேஷன் பண்ணி, எந்த மண்டையும் உடைக்க வேண்டாங்க. சிவனேன்னு ஒரே ஒரு ட்ரேடு கரெக்ட்டா ப்ராப்பரா போனோம்னா போதுமானது. கன்டினியூவா மார்க்கெட்டு கீழ தான் வருதுன்னு தெரியும்போது, அவன் பையிக்கே போகாம வந்துட்டு இருக்காங்கும்போது, செல்லு மட்டுமே எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். புரிஞ்சுங்களா? இங்க வந்து போட்டு மேல திரும்பி கீழ திரும்புறான் பார்த்தீங்களா, இந்த இடத்துலயே செல் போயிருக்கலாம். போயிருந்தா கடைசி வரைக்கும் அதை கேரி பண்ணிட்டு கூட உட்கார்ந்திருக்க முடியும்.
இவ்வளோதாங்க மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது. நான் இதையே தான் மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். அப்டேட்டர்ஸ் வீடியோவும் சரி, நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த பிகினர்ஸ் கைடில் இருக்கிற வீடியோ சரி, எல்லாமே இதை மட்டும்தான் நம்ம கான்செப்டாக வச்சு சொல்லியிருக்கோம். அதுவே தான் நடக்குது மார்க்கெட்டில். என்னங்க மாறி இருக்குது? ஒன்றுமே இல்லை. இது போய் எந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கனாலும் சரி, இண்டெக்ஸ் பார்த்தீங்கனாலும் சரி, ஃபாரெக்ஸ் கிரிப்டோ எதை பார்த்தீங்கனாலும் இது மட்டும்தான் நடந்திருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுற அளவுக்கு இந்த ட்ரெண்ட் அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாங்க.